கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தின் வாயிலாக உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த தருணத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசுவாராக. ஆமேன். சங்கீதம் 122 7வது வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலே உங்களுடைய அலங்கத்துக்குள்ள சமாதானத்தை ஏசப்பா நிச்சயம் தருவார். யார் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்கிறத கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களுடைய சமாதானத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். உங்கள் சந்தோஷத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். நீங்கள் இந்த நாளிலே கூட குடும்பத்தில் சில பிரச்சனைகளோடு கூட உங்கள் சமாதானத்தை இழந்து இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை குறித்தோ உங்கள் கணவனை குறித்தோ ஒரு நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஏசப்பா சொல்கிறாரு, சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ இந்த நாளில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு, ஜபம் பண்ணுற பிள்ளைகளுக்கு, அவருடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா நிச்சயமாகவே சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், உன் அலங்கத்துக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே, உன் கூடாரத்துக்குள்ளே, உன் பிள்ளைகளை வச்சு, உன் புருஷனை வச்சு நான் அனுதினமும் உனக்கு சமாதானத்தை கொடுக்க விருப்பமாக இருக்கிறேன். நீ அதிகாலமே எழும்பி நீ ஜபம் பண்ணி அந்த சமாதானத்தை என்னிடத்தில் வாங்கி நீ என்ன செஞ்சுக்கோ, பெற்றுக்கொள் அப்படிங்கிறார் ஆண்டவர். அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிமார்களே, யாராக இருந்தாலும் சரி, அதிகாலமே நீங்கள் எழும்பி முதல் பேச்சு ஏசப்பா கூட பேசுங்க. முதல் பார்வை கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய முதல் பார்வை கர்த்தருடைய முகத்தை பார்க்கட்டும். உங்களுடைய முதல் பேச்சு கர்த்தரோடு பேசுகிற பேச்சாக என்ன செய்யட்டும், இருக்கட்டும். நீங்கள் ஆண்டவருக்கு முதல் தரமான இடங்களை கொடுக்கும்போது, முதன்மையை கொடுக்கும்போது ஏசப்பா உங்களை முதன்மையாக முதல் தரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் வழி நடத்துவதற்கும் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். அப்போ யாரெல்லாம் அதிகாலமே எழும்பி அவர் பாதத்தில் அமர்ந்து ஜபம் பண்ணுறோமோ அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை ஏசப்பா நிச்சயம் கொடுப்பார். அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதிகாலமே எழும்பி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க, வேதத்தை திறந்து வாசிங்க. அப்பொழுது உங்களுடைய கூடாரத்துக்குள்ள உங்கள் பிள்ளைகள் மித்தம், உங்கள் புருஷன் மித்தம் நிச்சயமாக ஒரு பெரிய சமாதானம், அதே போல் உங்கள் மனைவி மித்தம், உங்கள் பிள்ளைகள் மித்தம் ஒரு பெரிய சமாதானத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அடுத்து சொல்கிறார் பாருங்க, உன் அரமனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. அப்போ இன்றைக்கு உங்களை சரீரத்தில் கூட நல்ல சுகம் இருக்கணும்னா அதிகாலமே எழும்பி நீங்கள் கர்த்தரை பாடி என்ன செய்யுங்க, துதிங்க. வாய் விட்டு சத்தமாக அவருடைய நாமத்தை சொல்லி துதிங்க, பாடுங்க. அப்பொழுது இந்த சரீரம் என்ன செய்யும், பலனடைய ஆரம்பிக்கும். எல்லா சோர்வுகளும் நீங்கும், எல்லா பலவீனமும் மாறும். அதிகாலமே படுக்கை விட்டு எழும்பவே ரொம்ப நம்ம யோசிக்கிறோம். அவரை பாடுவதற்கும் துதிப்பதற்கும் ரொம்ப கஷ்டப்படுகிறோம். அதே நேரத்தில் அதிகாலையில் நமக்கு ஒரு வேலை இருக்குது, இல்லை ஒரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போகணும் அப்படின்னா எவ்வளவு சுறுசுறுப்பாக எழும்பி கிளம்புறோம். அது பாருங்களேன். அப்போ உலக பிரகாரமான காரியத்துக்கு அவ்வளவு முதலீடு நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவரை தேடுவதற்கு அந்த சுறுசுறுப்பு வேணும், அந்த உற்சாகம் வேணும். ஒரு ட்ரெயினை பிடிக்கணும், ஒரு பஸ்ஸுக்கு பிரயாணப்பட்டு போகணும், ஒரு பஸ்ஸை பிடிச்சு போகணும், ட்ரெயினை பிடிச்சு போகணுன்னா எவ்வளவு தீவிரமாக எழும்பி சுறுசுறுப்பாக எழும்பி நீங்கள் அந்த வேலைகளை சீக்கிரமாக செஞ்சு எவ்வளோ தூரம் துரிதமாய் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவீங்க, பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுவீங்க. அவ்வளோ தூரம் உங்களுக்கு உலக பிரகாரமான காரியங்களுக்கு நீங்கள் தீவிரமாக செயல்படுறீங்க. அதைவிட மேலானது தேவ சமூகம். அதிகாலமே தேவ சமூகத்தை நீங்கள் நாடி, நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏசப்பா கொடுக்குறாரு. உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய நிம்மதியை கொடுக்குறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு. உங்கள் சரீரத்துக்கு வேண்டிய சுகத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அதிகாலமே எழுப்பி நீங்கள் பாடும்போதும் துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போதும் உங்களுக்கு வேண்டிய சரீர சுகத்தையும் கடவுள் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அப்போ கர்த்தர் இந்த நாளிலிருந்து
உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு காரியம் என்னென்னா, என் பிள்ளை அதிகாலமே எழும்பி என்னை நோக்கி என்ன செய்யணும், பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் தாவீது சொன்னது போல நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துருவார். உங்கள் சரீரத்துக்கு வேண்டிய சுகத்தை என்ன செஞ்சிருவார், கொடுத்துருவார். நீங்கள் கர்த்தருக்குள்ளே எப்பொழுது என்ன செய்யலாம், சந்தோஷமாக இருக்கலாம். உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு தான் சொன்னார். உபத்திரவத்தின் மத்தியிலும் ஒவ்வொரு நாளையும் நம்ம சந்தோஷமாக சமாதானமாக நம்ம கடந்து போகணும். அப்படின்னா அதிகமாய் தேவனுடைய பாதத்தை நீங்கள் வாஞ்சிங்க. அதிகாலமே எழும்பி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது நிச்சயமாய் எல்லா புத்திக்கு மேலான ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம் ஆண்டவரே, ஜெபிக்கலாம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அதிகாலமே எழும்பி உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு சகோதரமாரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு சகோதரிமாரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஜெப ஆவியை கொடுங்க, வேத வாசிப்பின் ஆவியை கொடுங்க, கர்த்தரை தேடக்கூடிய அந்த வாஞ்சையமும் கொடுங்க. அந்தந்த நாளுக்குரிய சமாதானத்தை ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளவும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கிருபை செய்யுங்க. அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம்.